குழந்தாய், உனக்கு என்ன கவலை? உன் கவலையை நான் அறிவேன். அந்த கவலை நிரந்தரமானது அல்ல. அந்த கவலை உன்னை விட்டு வெகு தொலைவில் ஓடும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலையை நான் அறிவேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏமாற்றுகிறார்களா? அதற்கு காரணம் நீ அல்ல மகளே. உன்னுடைய வெகுளித்தனத்தையும் உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாய் அமைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நானே தண்டனை வழங்குவேன். என் மகளை யாராலும் ஏமாற்ற முடியாது, யாரும் ஏமாற்றவும் கூடாது. அந்த ஏமாற்றத்தை அவர்களுக்கு நான் திருப்பி தருவேன். உன் ஏமாற்றம் உன்னுடையதாக இருக்கலாம். அந்த ஏமாற்றத்தை அவர்களுக்கு தரும் நாள் இப்பொழுது வந்துவிட்டது. உன் மனதை காயப்படுத்தியவர்கள் இப்பொழுது துன்புறும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் பல துன்பங்களை அவர்கள் வாழ்வினில் அடைவர். அந்த துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்னவென்று யோசிக்கும் பொழுது உன் மனதை காயப்படுத்தியது அவர்களுக்கு நினைவில் தோன்றும். நான் அவர்களை நினைவில் தோன்ற வைப்பேன். அந்த நினைவில் வந்து அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கோரினாலொழிய அவர்கள் துன்பங்கள் நீங்கிவிடும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் துன்பங்களிலிருந்து மீளவே முடியாது. ஏனென்றால் நீ என் குழந்தையல்லவா? என் குழந்தையை யாராலும் ஏமாற்ற முடியாது. என் குழந்தை நல்ல மனதை காயப்படுத்தியவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் துன்பத்திலிருந்து மீளவும் மாட்டார்கள். அவர்கள் துன்பத்திற்கு என் பிள்ளையின் சோகமே காரணம். என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருந்தாலே அவர்கள் துன்பம் ஒழியும். அதனால் நீ கவலை கொள்ளாதே மகளே. நீ என் குழந்தை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பக்தை. அதனால் உன்னை எப்பொழுதும் துன்பத்தில் வீழ விடமாட்டேன். நீ என் கையில் உள்ள அனிச்சை மலர். உன் முகம் சிறிதும் வாட விடமாட்டேன். எப்பொழுதும் உன் மகிழ்ச்சியினில் உன் சிரிப்பினில் மட்டுமே நான் இருக்கிறேன். ஆதலால் குழந்தையே, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் சிரிப்பு என்னுடைய சிரிப்பு, உன் புன்னகை என்னுடைய புன்னகை, உன் மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. குழந்தையே, நீ என்னுடையவள். என் குழந்தையை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நீ என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. ஏனென்றால் நான் உன்னுடையவன். நான் உனக்காகவே உள்ளேன். ஆதலால் குழந்தையே, நீ கவலைப்படாதே. உன்னை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்றினாலோ உன் மனதை காயப்படுத்தினாலோ அவர்கள் துன்பத்திலிருந்து எழுமாறு நான் செய்ய மாட்டேன். அவர்கள் துன்பத்திலேயே கிடப்பார்கள். துன்பமே அவர்கள் வாழ்க்கையாக இருக்கும். ஆதலால் குழந்தையே, நீ மன வருத்தம் கொள்ளாதே. உன் மன வருத்தம் என்னையும் பாதிக்கும் அல்லவா? நீ எப்பொழுதும் சிரிப்பினில் இருக்க வேண்டும். இதுவே என் ஆசை. இதுவே உன் தகப்பனின் ஆசை. இதை நிறைவேற்றுவாயா? நிறைவேற்றுவாய் என்று எனக்கு தெரியும். நீ கவலை கொள்ளாதே. நீ அழாதே. உன் அழுகை என்னை பாதிக்கின்றது. உன் அழுகையை நான் துடைப்பேன். உன் அழுகைக்கு காரணமானவர்கள் அவர்கள் வாழ்க்கை துன்பத்தை எதிர்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. ஆதலால் குழந்தையே, நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சிக்குள். உன் மனதை காயப்படுத்தியவர்கள் யாரென்றாலும் அவர் யாரென்றாலும் நான் விடமாட்டேன். நீ தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் தைரியம் மற்றவர்களுக்கு பயமாக தேவையில்லை. ஆனால் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். மகளே, நீ என் குழந்தை. நீ எப்படி சோகத்தில் விழலாம்? நீ எப்படி மனக்கவலை கொள்ளலாம்? கூடவே கூடாது.
உன்னை யார் காயப்படுத்தினார்களோ அவர்களை நினைத்து நீ அழாதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன் மகளே. ஆதலால் நீ அதை விடுத்து உன் லட்சியத்தில் ஆர்வம் செலுத்து. உன் லட்சியம் மிக பெரியதல்லவா? உன் அன்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு. நீ அன்பானவள், நீ தைரியமானவள், நீ எப்பொழுதும் அழக்கூடாது மகளே. நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் சிரிப்பினில் இருக்கிறேன், உன் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். அதை நீ முதலில் நம்ப வேண்டும். நீ சிரித்தாலே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்புகிறாய் என்று நான் நம்புகிறேன். நீ என் குழந்தை அல்லவா? தகப்பின் பேச்சை நீ மீற மாட்டாய். அது எனக்கு தெரியும் குழந்தையே. நீ என் பிள்ளை. என் பிள்ளையை நான் எப்பொழுதும் வீழ விட மாட்டேன்.